வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம்லைன் மிராக்கிள் ரியல்டி லிமிடெட்ல ரியல்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிற அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தர போறேன். இன்றைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்லோவா போய் கொண்டிருக்குது. இது பையருக்கான பையர் மார்க்கெட்டா தான் இருக்குது. அதிகமான வீடுகள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்படி இருந்தாலும் விற்கப்படுற வீடுகள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்குது. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தாலும் பையர்ஸ் இந்த மார்க்கெட்டில் வீடுகளை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அப்படி வாங்குறாக்கள் இருந்தாலும் அவையிலிருந்து வாங்குற எண்ணிக்கை குறைஞ்சுட்டு போயிருக்குது. ஏன்னு சொன்னால் அதிகமான ஆக்கள் பயப்படுங்க. என்னென்னு சொன்னால் இந்த மார்க்கெட் ஒரு ஸ்டடியாக இல்லாமல் இருக்குது. ஜாப் மார்க்கெட். அப்போ இந்த ஜாப் மார்க்கெட்டில் அதிகமான ஆக்கள் ஜோப்பை லூஸ் பண்ண அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூடி இருக்குது. கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள டெரப் பிரச்சனையால கனடா எக்கனாமிக்ல சுலவா போய் கொண்டிருக்கிறதாலையும் கனடாவில் ஜாப் மார்க்கெட் குறைஞ்சு போறதாலையும் ஆக்கள் வீடுகளை வாங்குறதுக்கு யோசிக்கணும். இப்போ பீக் டைம்ல இருந்த வீட்டின் விலைக்கும் இன்றைக்குள்ள வீட்டின் விலையும் ஆல்மோஸ்ட் 20% டவுன் ஆயிருக்குது. அப்படி இருந்தும் வீடுகளை வயிறு வாங்காத இருக்கிற காரணம் மெயின் திங் அவையில் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுங்க. ஏன்னு சொன்னால் வீடு இன்னும் விலை குறையும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கணும். இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கனடாவில் வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னால் அதிகமான கோம்புகளை செய்து கொள்ளணும். இந்த வீட்டு விலையை பற்றி ஒரு துறை சார்ந்த ஆலோசனைகளை பெற்று அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்து வீடுகளை வாங்கினா மட்டும்தான் அந்த வீட்டை நீங்கள் லாங் டேர்முக்கு கீப் பண்ணி வச்சிருந்து இந்த வீட்டில் இக்விட்டியை பில் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. பீக் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரேம் ரேட் 7.2% இருந்தது. இன்றைக்கு பேங்க் அக்கௌண்ட் குறைச்சி வந்த பிறகு இன்றைக்கு பேங்க் பிரேம் ரேட் 4.7% இருக்குது. அப்படி இருந்தும் ஆக்கள் வீடுகளை வாங்குறதுக்கு பயப்படுன்னு இல்லை, கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்கணும். ஏன்னு சொன்னால் அவைகிட்ட கிணவிட்ட சேவிங்கள் இல்லாமல் போயிருக்குது. எல்லாரும் என்னென்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வீடு வச்சிருந்தேன்னு சொன்னால் மோக்கேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கூட கட்டிக்கொண்டிருந்தபடியால் அவையிட்ட சேவிங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்குது. கிணவர் இருந்த பேங்குகளில் எனக்கு கிரெடிட்டில் காசு எடுத்து வச்சுக்கினேன். வீடு வாங்காமல் பிளான் பண்ணி இருந்த வீடு வாங்குறதுக்கு சொன்னால் லிவிங் காஸ்ட் கூடிக்கொண்டு போயிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸுகள் பொருட்கள் வெளியில் கூடிக்கொண்டு போயிருக்கு. அப்போ கிணவேட்ட டவுன் பேமெண்ட்டுக்கான சேவிங்கள் குறைஞ்சு போய் கொண்டிருக்குது. அப்படியே சந்தர்ப்பத்தில் இப்போ ஒரு வீடு ஒன்று வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருந்ததுன்னா ஒரு மினிமம் ஒரு 5 to 10% டவுனை போட்டு நீங்கள் வாங்கக்கூடிய இருந்தாலும் கிணவர் இந்த சேவிங் இல்லாமல் இருக்கணும். அப்படியே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணவர் இந்த வீடுகளை வாங்குறதுக்கு கொஞ்சம் பிட் போட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கால தாமம் செலுத்தி வாங்கிக்கொள்ளலாம். இல்லாட்டி பேருந்து வாங்குவோம் சொன்னால் விலை கூட போகிறது இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்து வீடு வாங்குறதுக்கு ஆசை இருந்து வீடு வாங்க போறீங்கன்னு சொன்னால் நல்ல ஆப்ஷன் சரியான வீட்டை சரியான லொக்கேஷனில் சரியான ஃபியூச்சரோட செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ அப்படியே சந்தர்ப்பத்தில் நீங்கள் வீடு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி இலக்கம் 647-866-4321. என் பேர் சுதன் பொன்னையா.